ஹோலி ஏன் கொண்டாடுறோம்? இந்தியாவில ரொம்ப முக்கியமான ஃபெஸ்டிவல் ஒன்னானது அந்த ஹோலி. இதை கொண்டாடுறதுக்கு நிறைய மெத்தாலஜிக்கல் ஸ்டோரி இருக்கு. அதை பத்தி நம்ம பார்க்க போறது நம்ம ஜியோகிராபிக்கல் பெர்ஸ்பெக்டிவ்ல தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இந்தியாவில 5 சீசன் இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா கோடை காலம், சம்மர் சீசன். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மழைக்காலம். மழைக்காலத்துக்கு அப்புறம் இந்த வெயிலும் மழையும் சேர்ந்து அடிச்சதுல இலையெல்லாம் உதவ ஆரம்பிக்கும். அதுதான் இலையுதிர் காலம், ஆட்டம் சீசன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா விண்டர் இஸ் கம்மிங், குளிர்காலம் வந்துடும். குளிர்காலம் வந்தனாலே நம்மளுக்கு சோம்பேறித்தனமும் வந்துடும். அப்போ ஹைபர்னேஷன் ஸ்டேட்டுக்கு எல்லாரும் போயிடுவாங்க. அதுக்கப்புறம் குளிக்கிறது கூட சோம்பேறித்தனமா இருக்கும். குளிக்கிறதுக்கு நம்மளுக்கு பயமா இருக்கும். போய் நம்ம மந்திரம்லாம் பண்ணிட்டு இருப்போம். காலில் மட்டும் இந்த தண்ணியை ஊத்திட்டு வெளியே ஓடி வந்திருப்போம். இப்போ சவுத் இந்தியாலே அப்படின்னா நார்த் இந்தியால ரொம்ப குளிரும், நிறைய பேர் குளிக்கவே மாட்டாங்க. அப்ப எப்படா இந்த குளிர்காலம் முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேரோட எண்ணமா இருக்கும். அதுக்கு அடுத்தது வர்றதுதான் அந்த வசந்த காலம் அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த ஸ்ப்ரிங் சீசன். இந்த ஸ்ப்ரிங் சீசன்ல எல்லாருமே குளிக்கணும், குளிக்காம ஏமாத்திருப்பாங்கல்ல, கலர் பொடி அடிச்சாலும் ஒழுங்கா போய் குளிடா அப்படின்னு சொல்ற ஃபெஸ்டிவல் தான் இந்த ஹோலி. ஆனா இப்ப ரீசெண்ட் டைம்ல ஹோலி அப்படிங்கிற பேர்ல நிறைய உமன் ஹராஸ்மெண்ட்ஸுமே நடக்குது. அதை நீங்களே இமேஜின் பண்ணிக்கோங்க. ரோட்ல நடந்து போறீங்க, சம்பந்தமே இல்லாம 4 பேர் வந்து உங்க மேல கலர் பொடியை பூசுறேங்கிற பேர்ல அங்கங்க டச் பண்ணா உங்களுக்கு எவ்வளவு அக்வர்டா இருக்கும். அதுதான் இங்க நடக்குது. சோ ஒரு ஃபெஸ்டிவல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்னா, ஒரு சார் ஆஃப் மக்களுக்கு சந்தோஷமும் ஒரு சார் ஆஃப் மக்களுக்கு கோபமும் பயமும் கிரியேட் பண்ற மாதிரி ஃபெஸ்டிவலா இருக்கக்கூடாது. எல்லாருக்கும் சந்தோஷம் கொடுக்குற ஃபெஸ்டிவலா இருக்கணும். ஹாப்பி ஹோலி.